என்ன என் பேர பிள்ளைல ஒண்ணு போல பாட்டி தேடி வந்திருக்க? என்னத்துக்கு? என்ன பொண்ணு? என்ன தொர? என்ன சொல்லுங்க, கூப்பிடுங்க. என்ன என்ன தங்க பிள்ளைலா? என் பேர பிள்ளைலா? என்ன என்ன சொல்லணும் பாட்டிக்கிட்ட? ஐயோ பால் கேட்கான். எம்மா செம்பகவல்லி, அம்மா இல்லையா? பாட்டி வாயா மதனே, நல்ல நேரம் வந்த. அம்மா வீட்ல ஒத்தரையும் காணுமே, எல்லாரும் எங்க? பாட்டி எல்லாரும் கம்பெனி திறந்த விஷயமா போயிருக்காங்க பாட்டி. டா எங்க பசிக்குன்னு சொல்றாங்களே, வீட்ல யாரும் இந்த மாதிரி தெரியலையே. அழகிட்ட இருந்தாங்களே. இல்ல அத்தை இப்பதான் பிள்ளைக்கு தடுப்பூசி போடணும்னு கொண்டுட்டு போனா. அழகுராணி அத்தை? அழகுராணி கூட தான் போயிருப்பான்னு நினைக்கேன். ஐயோ சரிங்க பாட்டி, நான் கிச்சன்ல போய் ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு வரேன். சரியா. அம்மா அவன் கிஷோர் எங்க? கிஷோர் அன்பரசியும் வந்துகிட்டு தான் இருக்காங்க. சரியா. பாட்டி அம்மா பாட்டி உவா இருங்க, அண்ணே உங்களுக்கு சாப்பாடு இருக்கான்னு பாத்துட்டு வரேன். என்ன என்னாச்சுது? பாப்பாக்கலாம் பசிக்குதான், அதான் பாட்டி வீட்ல ஒருத்தர் இல்லையான்னு கேட்காங்க. வீட்ல ஒருத்தருமே இல்ல. வீட்ல ஒருத்தருமே இல்லையா? அம்மா தினேஷ் போங்க. அப்பாவும் அம்மா கூட தான் துணைக்கு போயிருக்காங்க. வீட்ல யாருமே இல்ல. பாட்டி நான் ஒரு முடிவு எடுக்கலாமா? வாயாடி. என்ன முடிவு எடுக்க போறீங்க? சொல்லுங்க மேடம், என்ன முடிவு எடுக்க போறீங்க? எனக்கு சமையலே நல்லா வரும், நான் ஏன் ட்ரை பண்ண கூடாது? நீ இன்னும் அடுப்புல போய் தான் விளையாடல, இப்ப அதுலயே போய் விளையாடலாம்னு நீ முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? பாத்தியாடா சந்தர்ப்பம் பார்த்து எப்படி சொல்லுதானே. நீ ஒண்ணு சமைக்க வேண்டாம். பாட்டி இவளுக்கு பொறாம பாட்டி, நான் எங்க ருசியா சமைச்சிரனே இவளுக்கு பொறாம. அலையது என்னமோ மூணு ஒண்ணு போல, ஆனா சண்டையும் போட்டுக்கிட்டாவ. இங்க பாரு, உங்க மூணு சண்டையும் காம்பவுண்டுக்கு வெளியில வச்சுக்கிடுங்க. இல்ல தம்பி புள்ளைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும், அர்ப்பங்கல்ல ஏதாவது இருக்கான்னு போய் பாத்துட்டாங்க போங்க. பாட்டி நீங்க இங்க பேசிட்டு இருக்கும்போதே உள்ளே பாத்துட்டு வந்துட்டேன். தொடச்சு வச்சால இருக்குது, எதுக்காக அம்மா இப்படி வச்சுட்டு போனாங்கன்னு தெரியல. அம்மா இப்படி வச்சுட்டு போக மாட்டாங்க. அதான்டா நானும் கேட்கேன், பிள்ளைகள் கிடக்கு வச்சுட்டு போக மாட்டாங்களே. ஒருவேளை ஹோட்டல்ல எதுவும் சொல்லி வச்சிருக்காங்கன்னு நினைக்க, அதான் வீட்டுல ஒண்ணுமே இல்ல. சரிடா, அப்புறம் வீட்டுக்கு ஒண்ணும் வரலையா? பிள்ளைகள் பசிக்குங்குது, இப்ப என்ன பண்ண? ஏன் பாட்டி வீட்டுல ஒத்துருமே இல்லையா? பாட்டி இப்பதான் கோர்ட்ல இருந்தே வாரேன், வீட்டுல யார் யாரும் இருக்கான்னு பாக்கல. தாத்தா வீட்டுல இல்ல, வேற யாராவது இருக்காங்கன்னு பாரு பாப்போம். சரிடா பாட்டி, நான் போய் யாராவது இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன். சரிடா, சமைக்கிறதுக்கு யாராவது வீட்டுல இருக்காங்கன்னு பாரு, இல்லையா ஹோட்டல்ல போய் சொல்லிட்டு வந்துரு. சரியா? சரிங்க பாட்டி. இங்க பாருங்க, நமக்கு தெரிஞ்ச விஷயம் வேற யாருக்கும் இங்க தெரியக்கூடாது. பாட்டி நான் வீட்டுல வேற யாராவது இருக்காங்கன்னு பாத்துட்டு வரேன் பாட்டி. சரியா, பாத்துட்டு வா. இவங்க தான் இருக்காங்களோ? தேன்மொழியத்த என்னம்மா? இல்ல நீங்க மட்டும் தான் வீட்டுல இருக்கீங்களோ? தெரியலமா வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு. ஆனந்தி அழகராணிலாம் இருந்தாங்களே. இல்ல அத்தை ரெண்டு பேரும் தம்பிக்கு தடுப்பூசி போட போயிருக்காங்களாம். அப்படியா? சரிம்மா என்ன? இல்ல பொண்ணுக்கும் துறைக்கும் தமிழ் மொழி எல்லாத்துக்கும் பசிக்குதா, ஆனா வீட்டுல ஒண்ணு இல்ல. ஹோட்டல்ல வேணா ஆர்டர் பண்ணலாமா? இல்ல நம்ம பெரிய ஆட்கள் சாப்பிடலாம், ஆனா தம்பிக்கும் பாப்பாக்கெல்லாம் ஹோட்டல் சாப்பாடு கொடுக்க மாட்டோம். ரோகிணியத்தை ஹோட்டல் சாப்பாடு கொடுக்க விட மாட்டாங்க, அதான். அப்படியா? சொன்னால அன்னைக்கு எத்தையும் சாப்பிட மாட்டாங்க. சரிம்மா, நான் வந்து சமைச்சு தரேன். உங்களுக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே? இல்ல எந்த சிரமமும் இல்லை. சரிங்க, நான் போய் பாட்டிக்கிட்ட சொல்லிடுறேன். சரிம்மா, நானும் சும்மா தானே இருக்கேன், சமைச்சு தரேன் வாங்க. சரிங்க. சிம்பிளா சமைக்கணும், அதே நேரத்தில் டேஸ்டா இருக்கணும். என்ன பண்ணி கொடுக்கலாம்?
இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல. அடச்சி போடா கிசரே, உனக்கு இருக்குது பெருசா வச்சிருக்கேன். சரி, அத்தை சமைச்சு கொடுப்பாங்க, சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டு தான் மர சொல்லி பாப்பா. அம்மா வாயா, என்ன போன காரியம் என்னாச்சுவே? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. சரி, கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தேன். சரிப்பா, நல்லபடியா முடிஞ்சது இல்ல? அப்பா கூட இருந்தாங்கல்ல, ஈஸியா வேலை முடிஞ்சுது. அப்பாக்கு ரொம்ப பசிக்குதான், பசியோட வந்துட்டு இருக்காங்க. சாப்பாடு இருக்கலாமா? ஆமாடா, அப்பா மாத்திரை போட நேரம். சமையலே அது வந்து என்னாச்சுமா? சம்பவலி ஒரு நாள் சமைக்காம இருக்க மாட்டா. சமைக்காம போயிருக்கானா ஏதோ ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான்னு அர்த்தம். அழகுராணியும் ஆனந்தியும் பையனுக்கு தடுப்பூசி போட போயிருக்காங்க. சமையல் பண்ணல. ஐயோ, போன் போட்டு வந்தா கூட நான் வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன். நானும் இப்பதான்டா கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். சரிங்கம்மா, நான் வேணா ஆர்டர் பண்ணுதேன். ஐயா, பிள்ளைகளும் பட்னியா கிடக்குதே, அந்த பிள்ளைகளுக்கு கொட்ட சாப்பாடு கொடுக்க முடியாதுல்ல. அதான் தேன்மொழி கிட்ட சொல்லி இருக்குது. அன்னைக்கு மேடம், அந்த பிள்ளைங்களுக்கு மட்டுமாவது சமைச்சிட்டேன்னா போதுமா? பரவாயில்லைங்க மேடம், நான் எல்லாத்துக்கும் சேர்த்தே சமைக்கிறேன். சிம்பிளா சமைக்கிறேன், சீக்கிரம் சமைச்சிடலாம். சரிம்மா. சரி, நான் கிச்சன் போய் சமைக்கிறேன். நீங்களா இப்படி இருந்தா நான் எப்படி சமைக்கிறது? என்ன, எனக்கு நிறைய வேணும். நிறைய வேணுமா? சரி, சின்ன பிள்ளைக்கு நிறைய சமைச்சு தரேன். தங்க பிள்ளை, உனக்கு சமையல் பண்ணி உனக்கு ஊட்டி உடனே ரொம்ப நாள் ஆசை. அந்த பாக்கியம் கிடைக்காம இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. எனக்கு என்னமோ மீனாத்தை எல்லாரும் வேலைக்குனே பிளான போட்டு தான் சமைக்காம போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அம்மா உனக்கு சமைச்சு தரேன். சரி, என் பிள்ளைகளுக்குலாம் என்ன வேணும்? அட்டா, பிரியாணி. பிரியாணினா சிக்கன் வேணுமே, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குதா? அப்ப என்ன, அரை மணி நேரத்துல சூப்பரா பிரியாணி பண்ணி கொடுத்தேன். ஓகே? ஆமா தங்கம், பிரியாணி தான். என் பிள்ளைக்கு பிரியாணி பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கங்களா அழகா உட்கார்ந்துருக்கத பாரு. சரி அத்தை, விரும்பி சமைச்சு தரேன். உனக்கு சீக்கிரமா? சரி சரி, அரை மணி நேரத்துல சமைச்சு தந்துடுறேன். அத்தை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல இல்ல, அத்தையே பாத்துக்கிறேன். இல்ல, வெங்காயம் உரிக்கிறது, தக்காளி பழம் வெட்டுறது எதா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க செய்யறோம். அதெல்லாம் ஒரு பெரிய வேலையே இல்ல, நான் இப்ப முடிச்சிருவேன். அத்தை சீக்கிரம், எங்களுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிட்டு. சரி சரி, இன்னைக்கு பிள்ளைகளுக்குலாம் சமைச்சு கொடுக்க போறேன். என் தங்க பிள்ளைக்கு சமைக்க போறேன். என் பிள்ளை இன்னைக்கு நான் சமைச்சு சாப்பிட போறேன். உரைப்பு கம்மியா, டேஸ்டா, ஹெல்த்தியா பண்ணி கொடுக்கணும். சூப்பர். 10 நிமிஷத்துல காய்கறியில வெட்டுறோம், விறுவிறுன்னு பிரியாணி பண்ணி கொடுக்கும். அட, நம்ம வீட்டு கூட்டமே இங்க தான் நிக்கும் போலுக்கு. இல்ல, எல்லாருக்கும் ரொம்ப பசியா இருக்குதான், அதான். முடியலன்னு சொல்லு, வெளியில வேணா வாங்கிக்கிடலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அரை மணி நேரத்துல நான் முடிச்சிருவேன். எனக்கும் வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். இதனாலும் சொல்லு. சரி. சரி, சம. சரி, இருங்க, அரை மணி நேரத்துல சமைச்சதா. நீங்க இங்கதான் இருக்கணும், ஓகே? அத்தை, சீக்கிரத்தை பசிக்கிட்ட. சரி சரி, அரை மணி நேரத்துல. ஓகே 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 ஓகே. என்னையா, வெளியில கிளம்பிட்டே என்ன? இனி வெளியில போகலாமா? என்ன சொன்ன? இல்லம்மா, பசிக்குது, பசிக்குது, சாப்பிட்டுட்டு தான் போனோம். சரியா. இன்னைக்கு நான் போக மாட்டேன். பாப்போம் எப்படி சமைக்கிறான்னு பார்ப்போம். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலே அம்மா தப்பா நினைப்பாங்களோ. வெளியும் போக முடியாது. என்ன பண்ண, இப்ப கிச்சனுக்குள்ள போகணுமே. எப்படி போக? கிச்சனுக்குள்ள போயே ஆகணும். இப்ப நானா வெளியே போனா அவ்வளவுதான். என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண பார்க்கணுமே. அவ சமையல் பண்றத பார்க்கணும். நல்லா இருக்கும். புதுசா பிறந்த மாதிரி இருக்குது, புதுசா வாழ்ந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இறந்ததெல்லாம் கிடைச்ச மாதிரி இருக்குது.
ஐயோ என்ன பண்ண புதுசா எலும்பு திரும்பின மாதிரி இருக்குது என்ன பண்ண பத்தே ஆகணுமே இவன் மறுபடியும் இந்த கிராஸ் பண்ணி போனா அம்மா எங்க போறேன்னு கேட்பாங்க என்ன பண்ண ஆஹா பாயிண்ட் கிடைச்சிட்டு டேய் நீ என்ன வெளியில வந்த இங்கெல்லாம் வரக்கூடாது இங்க வா மாமா கிட்ட வா உன்னை நான் கிச்சன்ல கொண்டு விட்டுட்டு வரேன் வாமா வா அப்படி சொல்லக்கூடாது டேய் இங்கெல்லாம் நிக்க கூடாது வா வா நீ கிச்சன்ல தான் நிக்கணும் இங்க வா இவன் வேற என்ன ரொம்ப சொதிப்ப முழுக்க போட்டு என்னடா கேள்வி நீ கிச்சன்ல தான் நிக்கணும் நானும் கிச்சன்ல தான் நிக்கணும் வா 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 ஓடிருவியா டேய் வேண்டாண்டா மாமா ரொம்ப சோதிக்க நான் சொன்னா கேளு சண்டையா டேய் எதுக்குடா மாமாக்கு வேணும்னு சொல்லி தரங்கன்னு பாப்போம் மாமாக்கு தக்காளி பழம் வேணுமான்னு கேளு தரங்கன்னு பாப்போம் பாப்போ கொடுத்து விடலான்னு பாப்போம் ஐயோ அவளை பார்த்து பேசணும் போல இருக்குதே என்ன பண்ண சமையல் ரெடி எல்லாரும் ஓடியாங்க எல்லாத்துக்கும் உண்டு இச்சலல அண்ணாசி அந்த பிளேட் போற எடுமா சரிங்க தா அத கழுவி தரட்டுமா வேண்டாம் நீ கொண்டா அத்த கழுவி கறத 1 2 3 4 5 நிறைய எடுத்துட்டேன் பொண்ணுத்தர மாமாக்கு கொடுக்கல இன்னொரு பிளேட் எடு ஏன் மேல அக்கறையா இருக்கா எங்க என்ன சொல்லாம விட்டுவாளோன்னு நினைச்சேன் பொண்ணுத்தர மாமாக்கு பசி இல்லையா போதவத்தி நான் எப்ப சொன்ன பசி இல்லன்னு நானே அவ கையில சாப்பிட உட்கார்ந்துருக்கேன் இவ ஒருத்தி அம்மா என்ன பசி சமையல் ரெடியா நீ பசி இல்லன்னு சொன்னவங்க மாமாக்கு பசிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதான் எனக்கும் தெரியலதா ஏன் எங்க அக்கா உன ஓலோட்டு அடிக்கான்னு இப்போதானே தெரியுது எல்லாத்தையும் பிரிக்கதே இவ வேலை படுக்கு சரி சரி எல்லாரும் வாங்க போய் உட்காருங்க அத்தை பிரியாணி எடுத்து வைக்க மேடம் நீங்களும் கையோட சாப்பிட்டுருங்க நான் எல்லாத்துக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடுறேன் முத பிள்ளைகளுக்கு கொடுமா பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன் கையோட நீங்களும் சேர்ந்து சாப்பிட்டுருங்க இந்தா அவனும் பசியோட தான் நிக்கானுங்க சேர்த்து கொடுத்துருமா எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன் சேர்ந்து சாப்பிடலாம் சரிம்மா போய் எடுத்துட்டு வா இதாங்க கொடுங்க சரி இல்ல எனக்கு பசி இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டேன் நான் பிள்ளைங்க சாப்பிட பாக்குறேன் வந்தேன் பரவாயில்லடா கொஞ்சம் சாப்பிடுந்தா இல்ல எனக்கு பசி இல்ல சரி அவன் பிறகு சாப்பிடுவான் பரவாயில்லம்மா சொன்ன உடனே சமைச்ச பாரு எனக்கும் நல்ல பசி அதான் சரி நம்ம சாப்பிடுறது எனக்கு பயங்கரமா பசிக்கு சரிம்மா சாப்பிடு சாப்பிடு எப்படிலாம் சாப்பிடலையா அச்சோ பிள்ளைக்கு சுடுதாம அப்பா கொண்டா அப்பா ஊட்டி விட்டே கொண்டா அப்பாக்கு வேண்டாம் உருட்டி மட்டும் விடுதே கொண்டா சுடுதா விக்ரமுக்கெல்லாம் சுடாது சாப்பிடு சாப்பிடும் புரியா அவன் பேசுற அழகு பாரு பெரியான் மாதிரி வாங்கி வச்சிருக்கான் சாப்பிடுவானாங்க வாங்கி வச்சிருக்கான் பாப்போ சாப்பிடுதானு பாப்போம் மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க ரொம்ப சுடுது மாமா கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி சாப்பிடுங்க சரிம்மா நான் சாப்பிடுறேன் என்னதே ஒரு மாதிரியா இருக்குதே உரைப்பு அதிகமா போட்டியாமா இல்ல குழந்தைங்க சாப்பிடணுமே உரைப்பை சேர்க்கலையே என்னம்மா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க என்னம்மா ஒண்ணு இல்லடா என்ன ஒரு மாதிரியா இருக்குதே யாரும் சாப்பிடாதீங்க ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிருங்க என்னாச்சுதே ஏன் என்னாச்சுதே எதுக்கு ஏன் என்னாச்சுதே இல்ல இது ஏதோ கெட்டு போன மாதிரி இருக்குது இப்போதான் சமைச்ச ஆமா மேடம் இப்பதான் சமைச்சேன் ஆனா கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வருது பாபா யாரும் சாப்பிடாதீங்க ப்ளீஸ் கேசா குழந்தைகிட்ட இருந்து பிளேட்டை போடுங்க அண்ணே அண்ணே தேவன் சாப்பிட்டான்டா ஐயா பிள்ளைங்களா தட்டை அப்படி கீழே வைங்கம்மா கேசா மதன் தட்டை பிள்ளைங்கிட்ட புடுங்கடா சரிங்க மாமா பிள்ளைங்களா தட்டை புரு கொண்டாங்க அதை சாப்பிட கூடாது கொண்டாங்க கொண்டாங்க முடியல தொண்டா இருக்குது என்னால மூச்சு விட முடியல நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்ய கையை விட்டு எடுத்துறேன் முதவா நீ முதவா இங்க என்ன நடக்குது எனக்கு மூச்சு வர முடியல இரு முத பிள்ளைங்கிட்ட பிளேட்டை வாங்கிட்டு வர எனக்கும் ஒரு மாதிரியா வருதுடா அம்மா வாங்க நம்ம உங்க ஹாஸ்பிட்டல் கொடுப்பேன் பிள்ளைங்கிட்ட இருந்தது புடுங்க போத பிள்ளைங்க வாய் வச்சிடாம டே நான் அம்மாவை இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்
நீ பிள்ளைங்க கிட்ட இருந்ததை புடுங்கடா. சரிங்கண்ணா, நான் புடுங்க. நீ எப்படி ஒத்தையில போத பாரு. விஷத்தை மறிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல பிள்ளைங்களை பாரு, நான் கூட்டு போயிட்டு வரேன். உனக்கு என்ன பண்ணுது? மூச்சு விட முடியலடா, மூச்சு விட முடியல. சரி அம்மா, நீங்க முதல்ல வாங்கம்மா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சீக்கிரம் வாங்கம்மா. பொண்ணு தர பொண்ணு தர. என்ன இங்க என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல. டேய், பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு ரூமுக்கு போ. ஐயோ, எனக்கு என்ன போனேன்னு தெரியல. விக்ரம், டேனியல், யாராவது வீட்டுல இருக்காங்களா? யாராவது வீட்டுல இருக்காங்களா? ஐயோ, அன்பரசு சாப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ பாப்பா, ஒண்ணு இல்ல பாப்பா. ஐயோ, வீட்டுல யாருமே இல்லையா? கிசார், டேனியல், யாருமே வீட்டுல இல்ல போலுங்க. போன் எங்க? என் போன் எங்க? மாமா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் தோட்டத்துக்கு போய் அப்பா எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். என் போனை யார்டா எடுத்தா? இவன் நேரம் என்கிட்ட தான்டா இருந்தது. போனை காணோம். டேய், பொடுத்துற மாமா, போன் எடு. ஒண்ணு தர மாமா, போனையும் காணல மாமா. ஐயோ, யார திட்டமிட்டு பண்ணிருக்காங்க. டேனியல், இங்கதான் நின்னா. டேனியல், ஐயோ, நான் இப்ப என்ன பண்ண? ஒண்ணும் ஓட மாட்டேங்குது. டேனியல், விக்ரம், விக்கி, விக்கி. டேய், யாருமே இல்ல, என்னடா பண்ணுவேன்? நான் ஒத்தையில என்னடா பண்ணுவேன்? யார நான் இப்ப காப்பாத்த? ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருவாங்க. இது யாரு பண்ணினது? ஐயோ, என் குடும்பத்தையே அழிச்சுட்டானுங்களே. ஐயோ, அம்மா, 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 நான் இப்ப யார தூக்கிட்டு ஓட? ஐயோ, அன்பசு தூக்கிட்டு ஓடவா? அம்மா தூக்கிட்டு ஓடவா? என்ன போன வேற யார் எடுத்தா? ஐயோ, இல்ல, வெளியில போய் யாரையா உதவி கேட்கலாம். ஐயா, அன்பரசிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கும் மயக்கம் வருதுடா, என்னால இருக்க முடியலடா. எனக்கும் தாண்டா எந்திக்க முடியல. நான் நிறைய சாப்பிடல, கொஞ்சம் தாண்டா டேஸ்ட் பார்த்தேன். அன்பரசி நிறைய சாப்பிட்டுருக்க மாட்டாளே, எப்படா? அவ பசியோட இருந்தாடா, அத அவ சாப்பிட்டுருப்பா. டே, எனக்கும் தலை நிமிந்து இருக்க முடியலடா. நம்மளை யாருடா கொல்ல பார்த்தா? நம்ம யாருக்கு என்னடா பாவம் பண்ணணும்? நம்மளை யாருடா கொல்ல பார்த்தாங்க? பாட்டி செத்துட்டாங்களோடா, பொண்ணு திரும்ப செத்துட்டாங்களோ, தேன்மொழியத்தை செத்துட்டாங்களோ, எல்லாரும் செத்துட்டாங்கடா. நானும் சாக போறேன்டா, எனக்கு இருக்க முடியலடா. நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களாடா, நம்மளை யாரும் காப்பாற்ற மாட்டாங்களாடா. தெரியலடா, நம்மளை யாரும் காப்பாற்ற போறாங்கன்னு தெரியலையே. யாராவது எங்களை காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க, யாராவது எங்களுக்கு உதவி பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது எங்க வீட்டுக்கு வாங்க. கேசர் அப்பாக்கு பதட்டம் வந்துட்டு, கேச சித்தப்பாவை காப்பாற்ற முடியாதுடா நம்மள. கேச சித்தப்பா பயந்துட்டாரு, பாவம், அவர் சோர்ந்து போயிட்டாரு. எனக்கு மயக்கம் ரொம்ப வருதுடா. பொண்ணுத்துற, டேய், பொண்ணுத்துற, தேன்மொழி, என்ன குடும்பமே? அம்மா, நான் தூக்கிட்டு போறேன். அம்மா, உங்களுக்கு எல்லாம் ஆகாதுமா, நான் தூக்கிட்டு போறேன். எத்தனை பேரை நீங்க காப்பாற்ற முடியும்? பயப்படாதடா, எல்லாரும் என்னால காப்பாற்ற முடியும். சரி, நான் வேணா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வரட்டுமா? இல்ல, இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷனை தாண்டல. சரி விடுடா, ஏன் அழுதுட்டு இருக்கா? எல்லாமே என் கண்ணு முன்னாடி தான் நடந்தது. எவ்வளவு சந்தோஷமா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க தெரியுமா? அந்த குழந்தைங்க எவ்வளவு ஆசை சாப்பிட உட்காந்துருந்தாங்க தெரியுமா? சூடா இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, அப்புறம் தேன்மொழி எப்படி சாப்பிட்டா? பிள்ளைங்களுக்கு சூடா இருந்தது. அவளும் காலையில இருந்து பட்னியா இருந்திருப்பான்னு நினைக்க. அவளும் பசின்னு சொன்னா, அதனால நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டா. அம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவ சாப்பிட்டா. அப்போ அம்மா எதுவும் சொல்லலையா? இல்ல, சாப்பிட்டுட்டே இருக்கும் போதுதான் பேசிக்கிட்டே சாப்பிட்டாங்க. அம்மா அப்போதான் சொன்ன ஆரம்பிச்சாங்க, ஏதோ வித்தியாசமா இருக்கு, உரைப்பா இருக்குன்னு சொன்னாங்க.
நான் இவ்வளவு உரைப்பு வைக்கல, குழந்தைங்களுக்காக தான் வச்சேன். ஆனா இவ்வளவு உரைப்பு வைக்கல, எப்படி உரைப்பு வந்ததுன்னு தெரியலன்னு அவளும் சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. அண்ணன் அவன் அதுக்கு முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். பொண்ணுத்தர மட்டும் சாப்பிடாம இருந்திருந்தா நிச்சயமா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்திருப்பான். ஏற்கனவே தாத்தாவும் பொடுத்துறனும் பசியோட தான் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. மதியம்னால பசியோட வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. ஆமா, அவன் சாப்பாடு ரெடியான்னு கேட்டுட்டே இருந்தான். அப்போ நல்ல பசியில இருந்திருக்கான். அவன் பசியில இருந்திருக்கான், அதான் டேஸ்ட் அவனால கண்டுபிடிக்க முடியல. அதுதான் உண்மை, அவன் நல்ல பசியோட தான் இருந்தான். எப்படி பார்த்தாலும் வீட்டுல யாருமே இல்ல. எப்படி இது நடந்தது? ஒருவேளை விஷப்பூச்சி ஏதாவது உள்ள விழுந்திருக்குமா? இப்போ ரிப்போர்ட் வந்துடும், டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். டாக்டர், அவங்க சாப்பிட்டதுல என்ன இருந்தது? அது விஷம் தானா இல்லைன்னா பூச்சி ஏதாவது விழுந்து, அதான் சொல்றாங்களே பள்ளி கிளி விழுந்தாலும்? பள்ளி கிளி விழுந்துனா மூச்சு திணறல் ஏற்படாது, உடனே மயக்க நிலைக்கு போக மாட்டாங்க, உடனே உசுறு போகாது. இப்போ ரிப்போர்ட்ல என்னதான் வந்திருக்கு டாக்டர்? கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும், சைனட் கலந்துருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? அது எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும்? என்ன என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ரிப்போர்ட்ல அதுதான் சார் வந்திருக்கு, அதனால தான் எல்லாருக்கும் உடனே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. சைனடா? என்ன டாக்டர் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, குழந்தைங்க சாப்பாடுல ஒவ்வொரு பருக்கியா உழுங்கியிருக்காங்க, அதனாலதான் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா பொண்ணுத்தரையும் தேன்மொழியும் நல்லா சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் அம்மா? அவங்களுக்கும் சிவியர் பாதிப்பு தான், ஆனா அவங்க அதிகமா சாப்பிடல, அதனால உசுருக்கு எந்த பயமும் இல்லை. அப்படின்னா எனக்கு பாதிப்பா? ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ தேமொழி பொண்ணு திரைக்கு உறுதியா சொல்ல முடியாது, ஹெவி பாய்சன், என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. கூட மட்டும் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றோம். என்ன டாக்டர் இப்படி சொல்றாரு? இங்க பாருங்க, எனக்கு எதுவும் ஆகாது. அவங்களுக்கு ஆயுசு கட்டினா நிச்சயமா திரும்பி வருவாங்க. எதிரிகள் ஏதாவது அதிகமா இருந்தா கொஞ்சம் கண்காணிங்க சார், எல்லா நாளும் ஒண்ணு போல இருக்காது. உண்மை சொல்றா, வீட்டுல யாரெல்லாம் இருந்தா? கிஷோர், நீதான் வீட்டுல இருந்துக்க சொல்லு. நான் பார்க்கும்போது அழகராணி ஆனந்தி எல்லாருமே வீட்டுல இருந்தாங்க. அப்புறம் சமையல் பண்ணும்போது தான் அவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்கன்னு அம்மா சொல்லி எனக்கு தெரியும். அதனால வீட்டுல யாரு இருக்கா இல்ல நான் கவனிக்கல. நீ எந்த ரூம்ல இருந்த? ரூம்ல இல்ல, எல்லா பக்கமும் லாண்டிக்கிட்டு தான் வந்தேன். ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் ஒரே இடத்துல இருந்தனால லாண்டுட்டே இருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். விக்ரம் பிள்ளைலே அப்புறம் பொண்ணு தர இப்படி எல்லா பிள்ளைங்க அங்க கடந்தனால அதுக்கு தான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மேல மொட்டை மாடிக்கு போனேன். மீனக்கா செம்பிளக்கலைங்க அவங்க கம்பெனியை புதுசா ஓபன் பண்றாங்கல்ல, அந்த வேலை விஷயமா போயிருக்காங்க. அவங்க காலையிலே போயிட்டாங்க, நான் தான் கொண்டு விட்டுட்டு வந்தேன். எப்பவும் வீட்டுல தானே சமையல் பண்ணி வச்சுட்டு போவாங்க செம்பிளக்கா, இன்னைக்கு ஏன் பண்ணல? அதே அதே நான் சொல்றேன், அப்படி இல்ல, தேன்மொழி ஒரே இடத்துல சோர்வா இருந்திருக்கா. சரி, எல்லாரும் பசிக்குன்னு சொன்னா அவளும் சுறுசுறுப்பா சமையல் வேலையெல்லாம் பாப்பா, ஆளை போல சிரிச்சுக்கிட்டு இருப்பான்னு வேலைக்குன்னே சமையல் பண்ணாம போயிருக்காங்க. தேன்மொழி சோகமா தான் இருந்தாளா? அவ எப்பவுமே அப்படிதான் இருப்பா. வீட்டுல வேற யாரெல்லாம் இருந்தா? நான் மதிய போனேன், தேன்மொழி தான் இருந்தா, பிள்ளைங்க இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, பொண்ணுத்திறனும் கூட போய் இல்ல. பொண்ணுத்திறனும் தாத்தாவும் அந்த டெஸ்ட் விஷயமா வெளியில போயிருந்தாங்க. அப்பெல்லாம் நம்ம வீட்டுல யாரும் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்களே. வேற யாரும் இல்லையே. நீ அங்க இருக்கும் தேன்மொழியை பாத்தியா? பார்த்தேனே, அவன் சின்ன கிஷோர் போய் கூப்பிட போனான், அத்தை சமைக்க வருவீங்களான்னு. சரின்னு சொல்லிட்டு அவ என்ன கிராஸ் பண்ணி தான் போனான். அப்பவும் அங்க யாருமே வரலையா? ஆதிரா வந்தா. இது என்ன நீ முதல்ல சொல்லல? டேய், அதான் நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். வீட்டுல வேற யாராவது இருந்தாங்களான்னு. இல்ல, கிராஸ் பண்ணி அவ வெளியில போயிட்டா. அவ சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஆதிரா வெளியில போயிட்டா. நல்லா தெரியுமா அவ வெளியில போனதை நீ பாத்தியா? பேக்கப் போட்டிருந்தா, வெளியில தான் போய்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்குள்ள காணுமே. இல்ல அவ வெளியில போற மாதிரி மாய்வானம் பண்ணிருக்கா. நல்லா யோசிச்சு பாரு, அவ வீட்டுக்கு வெளியில போறாளா நீ பாத்தியா? என்ன கிராஸ் பண்ணா, பேக் போட்டிருந்தா, வெளியில போற மாதிரி தான் இருந்தது. நான் உன்ன வெளியில தான் கிளம்பிட்டான்னு நினைச்சேன். எனக்கு அவன் மூஞ்ச பார்த்தா கொஞ்சம் கோவம் வந்தது, அதனால நான் என் ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இல்லவே இல்ல. அதுக்கப்புறம் வீட்டுல அவ இல்லவே இல்ல. நாங்க எல்லாரும் சாப்பிடும் போது அவங்க இல்ல. நீயா சாப்பிடல? இல்ல, நான் அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தேன், அதனால எனக்கு பசி இல்ல. உண்மைதான், நானும் இவனும் வெளியில சாப்பிட்டுட்டு வந்தோம். நீங்க 2 நாள் வெளியில போயிருந்தீங்களா? ஆமா, நானும் இவன் விக்ரம் 3 பேரும் போயிருந்தோம். அங்க பப்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரி, அதனால உனக்கு பசி இல்லையா? இல்லனா தேன்மொழி சமைச்சானு உனக்கு சாப்பிடலையா? அப்பெல்லாம் இல்ல, அவன் வீட்டுல அம்மாக்கு பிள்ளை தானே இருக்கா. நான் அப்படி எதுவும் நினைக்கல. எனக்கு உண்மையிலே பசி இல்ல, வேற சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சேன். அவன் அன்னைக்கு கூட சாப்பிட்டான் பக்கத்துல உட்காந்து. அவன் அப்படி நினைக்க மாட்டான். வேற ஏதாவது அங்க யாராவது வந்தாங்களா? அதை விடு, அவ போனதை நீ பாத்தியா? இல்ல, நாங்க சாப்பிடும் போதெல்லாம் அங்க பார்த்தேன், அங்க அவ இல்ல. என்னமா நடந்திருக்க? டேனியல், அவன் பாக்கெட் ராஜா வர சொல்லி. அவனும் அங்க இல்லையே. அவன் வீட்டுல அழகான ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கான். வீட்டுல என்னென்ன நடக்குன்னு கண்காணிக்கிறதுக்காக முக்கியமான ஒரு மைக்ரோசாப்ட உருவாக்கி வச்சிருக்கான். அது அவனுக்கு தெரியும். அவனை வர சொல்லுங்க.
இல்ல அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வந்துகிட்டு இருக்கான். இன்னைக்கு யார் குற்றவாளின்னு தெரிஞ்சிடும். டேய், அவ வீட்டுக்குள்ள இருந்திருக்கா, விஷம் சாப்பிட்டுட்டாங்க. என்கிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ. என் மைண்ட்ல அவ வெளியில போயிட்டானே இருந்தது. அதனால எனக்கு அது பெருசாவே தெரியல. ஏன்னா நான் ரூமுக்கு போயிட்டு வெளியில வந்தேன், பிள்ளைங்க கூட விளாண்டேன், பொண்ணு கூட பேசிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் தேன்மொழி சமைச்சுக்கிட்டு தான் இருந்தா. இவன் கூட சமையல் ரெடியா இவன் கூட கத்திக்கிட்டு தான் இருந்தான். எல்லாத்தையும் அங்க நின்று தானே பாத்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் அவளை காணுமே, அதனால அவன் வெளியில போயிட்டானே நினைச்சுக்கிட்டேன். சார் இங்க தேன்மொழிங்கிறது யாரு? ஏன் எதுக்கு சார்? அவங்கள கைது பண்ண வந்திருக்கேன். ஒரு குடும்பத்துக்கே விஷம் வச்சிருக்காங்க. சார் சும்மா அது காமெடி பண்ணிட்டு போக சார். என்ன சார் வார்த்தை தடுமாறுதே? நீங்க சொன்ன தேன்மொழி அங்க உசுருக்கு போராடிட்டு இருக்கா. ஒரு வளம் மோட்டல அங்க உசுர புடிச்சுக்கிட்டோம். என்ன சார்? எங்க குடும்பத்துல யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? யார் கொடுத்தது? ஓ இதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்க. போலீஸ் தானே, கண்டுபிடிப்போம். குற்றவாளி யாரு கண்டுபிடிச்சி குறுக்குள்ளே மிதிப்போம். அவனை என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். அப்போ சட்டம் எதுக்கு சார்? நீங்களே சட்டத்தை கையில எடுத்துக்கிட்டா? குடும்பத்துக்கு விஷம் வச்சிருக்கோம். அது நாங்க கேஸ் கொடுத்தாங்கல்ல, அதை வாபஸ் வாங்க சொல்லிருங்க, நாங்க பாத்துக்கிட்டோம். சார் இந்த பிரச்சனை வேண்டாம் சார், மரியாதை ஒதுங்குங்க சார். ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ள வச்சுங்க, நோ ஆக்ஷன் எடுக்க வேண்டியது வரும். அந்த கேஸ் கொடுத்தாலும் பார்க்க முடியுமா என்ன? இங்க பாருங்க சார், ஒரு குடும்பத்தை கொல்ல பார்த்திருக்கா அந்த தேன்மொழி. சமைச்சு கொடுக்குறங்க பேர்ல விஷத்தை கொடுத்துருக்கா. அவளை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏற்கனவே அவன் மேல ஏகப்பட்ட கேஸ். அதான் முடிச்சு விட்டுட்டீங்களே, ஒரு பொண்ணு சாவடிச்சிட்டீங்களே. கேஸ் கேஸ் கேஸ்னு எந்த தப்புமே பண்ணாம 1000 கேஸ் உள்ள போட்டு அந்த பொண்ணு வாழ்க்கை நாசம் பண்ணிட்டீங்களே. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அவங்க யாரு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதான் எங்க குடும்பத்துக்கு யாருமே கேஸ் கொடுக்கல, எதுக்காக நீங்க ஆக்ஷன் எடுக்க வந்திருக்கீங்க? குட் மார்னிங் சார். சார் அதே கேஸ் கொடுத்துருக்காங்க சார். நாங்க கொடுக்கல, வேற யார் கொடுத்தா? இந்த கேஸ் நாங்க பாத்துக்கிட்டோம், நீங்க கிளம்புங்க சார். சார் அது தேன்மொழி தான் அவங்க புருஷனெல்லாம் கொல்ல பார்த்தாங்கன்னு, எடுப்பட்டவா அவங்க ஹஸ்பண்ட கொல்ல பார்த்திருக்காங்கன்னு அவங்க மனைவி கேஸ் கொடுத்துருக்காங்க. தான் புருஷனை கொல்ல பார்த்தது தேன்மொழி தானே, அவங்க தான் சார் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. உனக்கு சீக்கிரம் சிக்க வச்சிருக்கேன், முடிச்சு கொட்டேன். எனக்கு என் புருஷன் வேணும். என் புருஷன் அதை கொல்ல பார்த்திருக்கா. இன்னொரு சட்டம் கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் சும்மா விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு வேணும். சார் என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? என் புருஷனை கொல்ல பார்த்தவா சாவ கடந்தாலும் பரவாயில்ல, தூக்கி ஜெயில கொண்டு போடுங்க சார். ஓய், நீ போட்ட போறடி. சாவ கறந்தாலும் தூக்கி கொண்டு உள்ள பண்ணுமா? யார் உள்ள போறா? நீ இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரியுண்டி. வேசக்காரி நாசக்காரி போதத்தே. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, உங்க மேலயே சந்தேக கேஸ் கொடுத்திருக்கேன். ஏன்னா அந்த வீட்ல நீங்களும் சாப்பிடாம இருந்திருக்கீங்க. எல்லாரும் சாப்பிட்டு நீங்க சாப்பிடல, உங்க மேலயே நான் கேஸ் கொடுத்திருக்கேன். ஐய், தொலைச்சிரும் தொலைச்சி கால்ல கொடுக்கற குறைச்சிருச்சு நாயே. ஷோட்டெல்லாம் பேசக்கூடாது, ஆடிச்சுட்டு தான் பேசணும். செருப்பு கொத்தி அடிடா. ஹாய், ரொம்ப துள்ளாதனே. போதகி குடும்பத்தை கொன்னதுக்கான பச்சை புள்ள கொல்ல பார்த்திருக்கா. அப்போ ஆனா உன்னை நான் விட போறது இல்லடி, உன்னை நான் விட போறதே இல்ல. நான் உன்னை விட போறது இல்ல கிசாரே. என் புருஷனுக்கு ஏதாவது ஆச்சுதே, நீ அதுக்கு போது சொல்லி ஆகணும். நான் சும்மா விட மாட்டேன். ஐய், இதுக்கு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்டி. என்ன ஜெயராஜி மாமா, அப்படியே உடம்பெல்லாம் பதறுதா? மாமான்னு சொன்ன மூஞ்சி மோரையெல்லாம் பேத்துறேன். யாருக்கு யாருடி மாமா? சரிடா, வார்த்தையெல்லாம் கொஞ்சம் அளந்து பேசுங்க, அதுதான் நல்லது. ஆமா, பலான்னு அரைஞ்ச மூஞ்சி மோரெல்லாம் பேந்துரும். அப்படியே அடிக்க விட்டுருவாங்க பாருங்க. சட்டம் தன் கடமையை செய்யும். செய்யதான போது வெளிநாட்டு சட்டம் உனக்கு நல்லா செய்யும், பாத்துக்கிட்டே இரு. அதுல ஒரு சின்ன எறும்புல கூட உனக்கு தடையமே கிடைக்காது. எதுக்கு வெளிநாட்டுக்கும் இந்தியாவுக்கும் லோலோன்னு அலைஞ்சிட்டு கிடக்க ஜெயராஜ் தாய் மாமா? நாயா? யார பார்த்து நாயின? இல்ல, கேஸ் பிடிக்கிறதுக்கு நாய் மாதிரி லோலோன்னு அலைதாரே, அதுதான் சொன்னேன். ஜெயராஜ் மாமா பத்தி நாயின்னு சொல்ல முடியுமா? இவளோட செருப்பை பத்தி அடிக்காம இருந்த நாம்பளே இல்ல. ஹாய் சொன்னீனே, எங்களுக்கு என் குடும்பத்துக்குள்ள வந்த கிஷோர், என்ன அடிச்சுட்டல, என்ன செருப்பை பத்தி அடிச்சுட்டல. இனி நான் உக்கரம் ஆடுவேன்டா, உக்கரம் ஆடுவேன். உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உசுரோட இருக்க முடியாது. இந்த உக்கரோட்டத்தை நீங்க போப்பீங்கடா. சீனி தாண்டா உக்கர தாண்டவன் ஆட போறேன். செருப்பை கத்தி அடிச்சுட்டல, செருப்பை கத்தி அடிச்சுட்டல, நீ செருப்பை கத்தி அடிச்சுட்டல. டேய் அடச்சே கோல் சொட. செருப்பை கத்தி மட்டும் இல்லடி, எனக்கு என்னெல்லாம் பண்றேன்னு அடிக்க போறேன் மட்டும் பாரு. டேய், இதுக்காகவே நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாத்துக்கிட்டாரு. ஏன் இங்க இருக்க சொம்பு பையல நினைச்சியா?
குழி தோண்டி புதைச்சிருவேன். இவகிட்ட என்ன பேச்சு? அண்ணா பொல்லாத வரீங்க. ஏய், என்ன போய் சார் தோத்துட்டு இருக்கீங்க? இது போதுமா உங்களுக்கு ஆதாரம்? இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் வேணுமா? கைது பண்ணுங்க சார். தேன்மொழி ஐசில இருக்காங்களா? அவ செத்தாலும் பரவாயில்ல, அவளை தூக்கி ஜெயிலுக்குள்ள போடுங்க. அவ செத்தாலும் ஜெயிலுக்குள்ள செத்துட்டு போகட்டும். ஏன் பசன பொண்ணு இருக்கா சார்? ஏன் பசன பொண்ணு இருக்கா? பாத்தீங்களா, குடும்பமே சப்போர்ட் சார். சார் எனக்கு இங்க நீதி கிடைக்காது சார், நியாயம் கிடைக்காது சார். சார் நான் சொல்றதை கேளுங்க சார், உடனே அதை கைது பண்ணுங்க சார். சைக்கோ சைக்கோ சைக்கோ